ஹாய் வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? காமினியின் மகிழினி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்த செல்லம்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்கள். அப்புறம் எல்லாரும் வழக்கம் போல இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டிட்டு வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு தலைப்பு ஆபாச படங்கள் பார்ப்பது செக்ஸ் வாழ்க்கையை பாதிக்குமா? தங்களுடைய பாலியல் பிரச்சனைகளுக்கு ஆபாச படங்களில் தீர்வு தேடுபவர்கள் அதிகரித்து கொண்டே இருக்கிறார்கள். ஆபாச படங்களை தொடர்ந்து பார்ப்பவர்களுக்கு தீமை நடக்க வாய்ப்பு இருக்கிறது. இதனால் போர்னோகிராபி இன்டியூஸ்டு எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷன் PIED என்ற ஒரு பிரச்சனை வரலாம். ஆபாச படங்கள் பார்ப்பது நல்லதா கெட்டதா? அதனால் தீமைகள் ஏதாவது நிகழுமா? அது பாலியல் கல்வியா என்கிற கேள்விகள் பலரிடம் இருக்கின்றன. அவற்றுக்கான பதில்களை விளக்கமாக சொல்கிறேன். ஆபாச படங்களை ஒரு முறையேனும் பார்க்காதவர்களே இல்லை என்கிற காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அமெரிக்காவின் பல்கலைக்கழகம் ஒன்றில் ஆபாச படங்கள் பார்ப்பதால் கிடைக்கிற நன்மை தீமைகள் குறித்த ஆய்வு ஒன்று மேற்கொள்ளப்பட்டது. அந்த பல்கலைக்கழகத்தில் ஆபாச படங்கள் பார்க்காதவர்கள் யாருமே இல்லை என்பது. அது சில முறையா அல்லது பல முறையா என்பதில் மட்டும்தான் வித்தியாசம் இருந்திருக்கிறது. இது ஏதோ அமெரிக்காவில் மட்டுமென்றோ அந்த பல்கலைக்கழகத்தில் மட்டுமென்றோ நினைத்துவிட வேண்டாம். ஸ்மார்ட் போன் காரணமாக உலகம் முழுக்க கிட்டத்தட்ட இந்த நிலைதான். தங்களுடைய பாலியல் பிரச்சனைகளுக்கு ஆபாச படங்களில் தீர்வு தேடுபவர்கள். இது மிகவும் ஆபத்தானது. தவிர ஆபாச படங்களை தொடர்ந்து பார்ப்பவர்களுக்கு தீமை நடக்க வாய்ப்பு இருக்கிறது. இதனால் போர்னோகிராபி இன்டியூஸ்டு எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷன் PIED என்ற ஒரு பிரச்சனை வரலாம். சினிமாவில் 50 பேரை ஒரு கதாநாயகன் அடித்து நொறுக்குவார். ஆனால் யதார்த்தம் அப்படி கிடையாதே. இதைப் போலவே ஆபாச படங்கள் பார்க்கும்போது கிடைக்கிற அளவுக்கு அதிகமான கிளர்ச்சி செக்ஸின் மீது வருகிற வெறியூட்டும் தன்மை மனைவியோட உறவு கொள்ளும்போது கிடைக்காது. இதனால் தான் தம்பத்திய வாழ்க்கைக்கு ஃபிட் இல்லையோ என்கிற தாழ்வு மனப்பான்மை ஆணுக்கு வந்து விடுகிறது. சிலருக்கு அந்த படத்தில் வருகிற பெண்ணுக்கு இருப்பது போன்ற உறுப்பின் அளவு என் மனைவிக்கு இல்லையே, அந்த நாயகனுக்கு இருப்பது போன்ற உறுப்பின் அளவு எனக்கு இல்லையே என்கிற வருத்தம் வந்து விடுகின்றது. இது ஒரு கட்டத்தில் தம்பதியருக்கு இடையே சண்டை சச்சரவை ஏற்படுத்தி விடுகின்றது. அடிக்கடி ஆபாச படங்களை பார்த்து சுய இன்பம் செய்யும் ஆண்களின் இல்வாழ்வில் மனைவியுடன் தாம்பத்திய உறவில் ஈடுபடும் எண்ணிக்கை இயல்பை விட குறைந்துவிடும். இது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட உண்மை. ஆபாச படத்தால தீமை நிகழ்வதற்கே மிக அதிகமான வாய்ப்பு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை இது ஊறுகாய் அளவில் உங்கள் திருமண வாழ்க்கையில் இடம்பெற்றால் பரவாயில்லை எனலாம். ஆனால் அத்த எல்லையில் யாருமே திருப்பதில்லை. அவ்வப்போது பார்ப்பது என ஆரம்பித்து அடிக்கடி பார்ப்பது என தொடர்ந்து ஒரு கட்டத்தில் ஆபாச படங்கள் பார்க்காமல் இருக்க முடியாது என்கிற அளவுக்கு அடிமையாகி விடுகிறார்கள் என்பதே உண்மை. இது ஒரு மனநோய். இன்னும் சிலர் ஆபாச படங்கள் பார்ப்பதை ஒரு வகையான பாலியல் கல்வி என்று நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆபாச படங்களுக்கும் பாலியல் கல்விக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை. ஆபாச படங்கள் பாலியல் கல்விக்கு எதிரானவை. பாலியல் கல்வி என்பது எப்படி செக்ஸ் வைத்துக் கொள்வதென்று சொல்லித் தருவதில்லை. படித்தவர்கள் கூட இப்படித்தான் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். பாலியல் கல்வி ஆணும் பெண்ணும் பரஸ்பரம் அவர்களுடைய உறுப்புகளையும் உணர்வுகளையும் எப்படி மதிப்பது என்று சொல்லித்தரும். அதை முறையற்ற வழிகளில் அனுபவித்தால் பால்வினை நோய்கள் வரும் என்கிற விழிப்புணர்வை ஏற்படுத்தும். தவிர வளரிளம் பருவத்தில் ஆரம்பித்து எல்லா வயதில் இருப்பவர்களும் பாலியல் தொடர்பாக தங்களுக்கு எழுகிற சந்தேகங்களை தெளிவுபடுத்திக் கொள்வதற்கான வழி இந்த பாலியல் கல்வி ஆபாச படங்கள் பார்ப்பதற்கான வாய்ப்பு உங்கள் உள்ளங்கையில் இருந்தாலும் அதை தவிர்ப்பதே நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். ஓகே செல்லம்ஸ், எல்லாரும் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். பை.